ஸோ ஹலோ கைஸ் வெல்கம் டு கோட் மேக்ஸ் டெக்னாலஜி. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ்க்கு தேவையான ஒரு 5 க்ரோம் எக்ஸ்டென்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த க்ரோம் எக்ஸ்டென்ஷன்ஸ் தான் உங்களோட டெவலப்மெண்ட்டில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இந்த மாதிரி வெப் டெவலப்மெண்ட், ப்ரோக்ராமிங் அண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கைஸ், நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய அந்த க்ரோம் எக்ஸ்டென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களில் நிறையா பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ எஸ், ஜேசான் வியூவர் தான். ஸோ இந்த ஜேசான் வியூவர் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து ஒரு வெப்சைட்டில், அதாவது ஒரு ஏபிஐ மூலிமா நம்ம ப்ரௌசரில் செக் பண்ணுறப்ப ஒரு ஜேசான் ஃபார்மேட்டில் இருக்க டேட்டா எல்லாமே வந்து நமக்கு எல்லாமே ஒரு இதாக தெரியும். ஸோ இதை வந்து கரெக்டாக ஒரு ஃபார்மேட் பண்ணி நம்ம வியூ பண்ணுறதுக்காக இந்த ஜேசான் வியூவர் அப்படின்ற ஒரு எக்ஸ்டென்ஷனை நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் நம்ம செகண்டாக பார்க்கக்கூடிய ஒரு க்ரோம் எக்ஸ்டென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக் ஃபில்லர். ஓகேவா? ஸோ இந்த ஃபேக் ஃபில்லர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளோட வெப்சைட்டில் வந்து நம்ம ஒரு இன்புட் மெத்தட் செக் பண்ண போகிறோம் அப்படின்றப்ப, இல்லை அப்படின்னா ஒரு யூஸரோட ஒரு ஃபார்ம் லைக் டெஸ்டிங் பர்பஸ்க்காக ஒரு ஃபார்மை வந்து செக் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து அந்த ஃபார்மில் வந்து அடிக்கடி நம்ம இன்கேஸ் இன்புட்ஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அடிக்கடி நம்ம அதை கொடுக்குறதுக்கு நமக்கு ரொம்ப லேசியாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபேக் ஃபில்லர் அப்படின்ற ஒரு எக்ஸ்டென்ஷன் மூலயமா நம்ம வந்து ஒரு ஃபேக் டேட்டாவை வந்து இது பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் வீடியோ கூட கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இன்புட் இருக்குது அப்படின்னா நம்ம ஃபேக் ஃபில்லர் கொடுக்குறது மூலயமா என்ன ஆகும்னா அந்த இதில் டைரெக்டாக இப்போ நேம் அப்படின்ற இடத்துல ஒரு மாடல் ஏதாவது ஒரு நேம், ஓகேவா, எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு நேம் அதுவாக ஜென்ரேட் பண்ணிக்கும். ஸோ நம்ம செக் பண்ணுறதுக்கு இன்கேஸ் எந்த இன்புட்டாவது வேலை செய்யலை, இல்லை எந்த இன்புட் வந்து கரெக்டான ஃபார்மேட்டில் அந்த எரர்ஸ் எல்லாம் செக் பண்ணுறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சில இதிலலாம் வந்து இந்த இத்தனை இப்போ பாஸ்வேர்டு அப்படின்னா இத்தனை டிஜிட்டில் இருக்கணும், அப்புறம் இமெயில்லாம் இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? ஸோ அப்படின்றப்ப நம்ம ஒவ்வொருத்தரையும் டைப் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அப்படின்றப்ப நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தேர்டாக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா விண்டோ ரீசைசர் தான். ஸோ இந்த விண்டோ ரீசைசர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வெப் டிசைன் வந்து ரெஸ்பான்சிவாக பண்ணுறோம் அப்படின்றப்ப நம்ம ஒவ்வொரு தடவையும் வந்து இன்ஸ்பெக்டை கிளிக் பண்ணி ஆப்ஷன் சூஸ் பண்ணி ஒவ்வொரு இதுக்கு மொபைல் டிசைன் இது பண்ணோம். ஸோ அதுக்கு பதிலாக இப்போ என்னென்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் நினைக்கிறேன். ஸோ இங்கே கிளிக் பண்ண உடனே நமக்கு எல்லா மாடல் சைஸுமே வந்துருச்சு. மொபைல்னால் இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் சைஸுக்கு ஏற்ற அப்படி மாறிச்சா. அண்ட் இப்போ நம்ம வந்து ஒரு டேபோ இல்லை அந்த மாதிரி சைஸுக்கு வேணும்னா ஐபேட் இருந்தால் ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸுக்கு வந்து நம்ம இந்த எக்ஸ்டென்ஷனில் கிளிக் பண்ணுற மூலிமா ஒரு மொபைல் ஃபோன்னா இந்த ரேஷியோவில் இருக்கும், அண்ட் ஒரு லேப்டாப்னா இந்த ரேஷியோவில் இருக்கும், அந்த மாதிரி ஒரு கான்ஃபிகர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இது ஃப்ரீ மெத்தடில் வந்து நமக்கு இத்தனை டிவைசஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஒரு ப்ரீமியம் யூஸ் பண்ணுற மூலியமா வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஃபோர்த்தாக பார்க்கக்கூடிய எக்ஸ்டென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் வியூவர். ஓகேவா? ஸோ இந்த சிஎஸ்எஸ் வியூவர் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட்குள்ளே போகிறீங்க, அந்த வெப்சைட்டில் வந்து ஒரு டிசைன் பார்க்க நல்லா இருக்குது, பட் இந்த டிசைன் எப்படிடா பண்ணியிருப்பாங்க சிஎஸ்எஸ்ல அப்படின்ற மாதிரியான உங்களுக்கு ஒரு இமேஜினேஷன் உங்களுக்கு வந்து தோணிருக்கலாம். ஓகேவா? இன்கேஸ் ஒரு டிசைன் இப்போ அனிமேட்டட் ஒரு டிசைன்ஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டிசைன்லாம் வந்து எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு தோணலாம். தாட்ஸ் வந்து எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது இதாகும். ஸோ அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த ஒரு சிஎஸ்எஸ் வியூவர் அப்படின்ற ஒரு டூல் மூலயமா நம்ம வந்து அந்த சிஎஸ்எஸ்ல என்னென்ன சிஎஸ்எஸ் டேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, எப்படியெல்லாம் ஸ்டைலிங் பண்ணியிருக்காங்க அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல சிஎஸ்எஸ் வியூவர் இருக்கா எக்ஸ்டென்ஷன் ஆல்ரெடி இது பண்ணியிருக்கேன். ஓகே, மேபி நம்ம வேறு ஏதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஓகே
ஓகே, விக்கிபீடியா நம்ம சூஸ் பண்ணுவோமா? ஓ சாரி, விக்கிபீடியா. ஓகே, நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு விக்கிபீடியா எடுத்திருக்கேன். ஸோ நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, மேபி நம்ம இங்கேயே செக் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஓகே, உள்ள போயிடுச்சா? சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துச்சு பார்த்தீங்களா? அதாவது என்ன அப்படின்னா, இப்போ நான் இங்கே கிளிக் பண்ண ஒன்று வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது என்ன அப்படின்னா, இப்போ நான் இது சிமிலராக எப்படி அப்படின்னா, நம்மளோட அந்த இன்ஸ்பெக்ட் டேபை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கீழே இருக்கும் இல்லையா? 1 மினிட். அதாவது என்னன்னா, இப்போ நம்ம எப்பயும் போல் இன்ஸ்பெக்ட் டேபை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல வரும். தென் சைடில் வந்து இதாகும். ஸோ இந்த மாதிரி இன்ஸ்பெக்ட் டேபை கிளிக் பண்ணி நம்ம பார்க்குறதுக்கு பதிலாக டேரெக்டாக இப்படி கொடுக்குற மூலியமா, ஓகேவா? இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஃபாண்ட்டில் வைக்கிற மூலியமா அந்த ஃபாண்ட்டோட நேம் என்ன, அண்ட் அது என்ன கலரு, என்ன பேக்ரவுண்டு, அப்புறம் சைஸ் எத்தனை, அந்த கண்டெய்னரோட இது என்ன, பொசிஷன் என்ன, இந்த மாதிரி சிஎஸ்எஸோட எல்லா இதுவுமே டேக்ஸ் அண்ட் அந்த சிஎஸ்எஸ்ல இருக்க எல்லாத்தையுமே வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் இந்த இதில் வந்து ஹோவர் பண்ணுற மூலியமா நம்ம அதோட ஸ்டைல்ஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இதை பார்த்தீங்கன்னா இங்கே ஃபாண்ட் வந்து ஆப்பிள் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபாண்ட் இருக்குது. அண்ட் இதோட இது வந்து என்னென்னா ரொபோட்டோ இன்டர் அந்த மாதிரி இதில் வருது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு இது என்ன அப்படின்னா, கலர் பிக்கர். ஓகேவா? ஸோ அந்த கலர் பிக்கர் என்ன பண்ணும் அப்படின்னா, பேசிக்காக சொல்கிற மாதிரி தான், நம்ம வந்து ஒரு கலர் என்ன கலரு அண்ட் கிரேடியண்ட்டாக அந்த என்ன கலர் அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இது எக்ஸ்டென்ஷன்ஸ் இதில் ஒர்க் ஆகாது போல், மேபி இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். என்ன கூகுளோட எந்த இதுலேயுமே ஒர்க் ஆகாதோ? ஓகே. ஓகே, கொஞ்சம் லோட் ஆகிட்டு இருக்கு கைஸ். ஓகே, இதை வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். என்ன அப்படின்னா கலர் பிக்கர் தான். ஓகேவா? ஸோ கலர் வந்து நீங்கள் பிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல அது என்ன கலர் அப்படின்றது சொல்லும். நீங்கள் வந்து ஃபிக்மா யூஸ் பண்ணியிருந்தீங்க, இந்த டிசைனிங் டூல்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் லாஸ்ட்டாக இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னா, வெப் டெவலப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு டூல் தான். ஸோ இந்த டூலில் என்ன அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் அதை கிளிக் பண்ணோன்னே என்னென்னா, குக்கீஸு, சிஎஸ்எஸ்ஸு, ஃபார்மு, இமேஜஸ், இன்ஃபர்மேஷனு, மிஸ்லெனியஸ், இந்த மாதிரி வெப்சைட்டோட எல்லா ஸ்ட்ரக்சர், எல்லா டேட்டாவுமே வந்து இதில் இருக்கும். ஓகேவா? ஸோ லைக் எப்படின்னா, இது ஒரு இன்ஸ்பெக்ட் டேப் மாதிரி தான் எல்லாமே. இப்போ இதில் வந்து நம்ம குக்கீஸ் ஆட் பண்ணுறதோ இல்லை குக்கீஸ் டெலீட் பண்ணுறதோ அப்படி இல்லை அப்படின்னா, இந்த சிஎஸ்எஸ் மூலயமா எல்லா சிஎஸ்எஸ் ஸ்டைல்ஸ் அண்ட் சிஎஸ்எஸ் எப்படி இது பண்ணுறது, அண்ட் அந்த சிஎஸ்எஸ் எடிட் பண்ணுறது, அப்புறம் ஃபார்ம் இருந்துச்சுன்னா அந்த ஃபார்மில் என்னென்ன இருக்குது இந்த மாதிரியானது, அண்ட் இமேஜஸ் இருந்துச்சுன்னா அது என்னென்ன இமேஜஸ், அந்த இமேஜஸ் வந்து காட்டலாம் வேணாமா, அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டில் உள்ள எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிஸுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸ்டென்ஷன்ஸில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் விட இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் இதை செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு 5 எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து பார்த்துருப்போம். அண்ட் லாஸ்ட்டாக ஒரு எக்ஸ்டென்ஷன், அதுதான் வந்து ரொம்பவே முக்கியமானது. ஸோ இந்த எல்லா எக்ஸ்டென்ஷன்ஸுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்ற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இதில் ஏதாவது நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ எத்தனை பேர் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் கைஸ், உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அதையும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம அந்த வீடியோ ட்ரை பண்ணலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ பாய் கைஸ்.